अलग अलग, बार बार, कौन एक एक करके, एक साथ, लगभग, जो जब जब, हर दिन, जो भी हो, जैसे भी हो, और कौन, कोई नहीं, कोई बात नहीं, है क्या, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் 30 விதமான வார்த்தைகளுக்கு இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேங்க. எடுத்த உடனே சிம்பிளான வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாங்க. இருக்கிறது, இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹே, ஹே. இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நஹி ஹே, நஹி ஹே. இருக்கிறதா அப்படின்னு கேள்வியா கேட்கறதுக்கு ஹே கியா, ஹே கியா இப்படின்னு கேட்கணுங்க. இருக்கிறதா இல்லையா, இருக்கா இல்லையான்றத ஹிந்தியில எப்படி கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். யாரும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கொய் நஹி ஹே, கொய் நஹி ஹே. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு கொய் பாத் நஹி ஹே, கொய் பாத் நஹி இப்படின்னு சொல்லணுங்க. தனித்தனியா போங்க அப்படின்னு சொல்றதுக்கு அலக் அலக், அலக் அலக் அப்படின்னு சொல்லணுங்க. தனித்தனியா போங்க அப்படின்னு சொல்றதுக்கு அலக் அலக் ஜாவ், அலக் அலக் ஜாவ். இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸுங்க. மீண்டும் மீண்டும், அடிக்கடி, பார் பார், பார் பார் இப்படின்னு சொல்லணுங்க. மீண்டும் மீண்டும் வராதீங்க, அடிக்கடி வராதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பார் பார் மத் ஆவோ, பார் பார் மத் ஆவோ. இது கட்டளையா சொல்றதுங்க. இதே மரியாதையா சொல்ற மாதிரி இருந்தா பார் பார் மத் ஆயியே, பார் பார் மத் ஆயியே. இது ரிக்வெஸ்டா மரியாதையா சொல்றதுங்க, பொலைட்டா சொல்றதுங்க. வேறு ஏதாவது அப்படின்னு சொல்றதுக்கு குச் அவுர், குச் அவுர். வேறு ஏதாவது வேண்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு குச் அவுர் சாஹியே, குச் அவுர் சாஹியே அப்படின்னு கேட்கணுங்க. எதுவும், குச் பி, குச் பி. எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு குச் பி நஹி சாஹியே, குச் பி நஹி சாஹியே அப்படின்னு சொல்லணுங்க. யார் யார் எல்லாம், யார் யார் எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு கௌன் கௌன், கௌன் கௌன். யார் யாரெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு கௌன் கௌன் ஆனா சாஹியே, கௌன் கௌன் ஆனா சாஹியே அப்படின்னு சொல்லணுங்க. ஏறக்குறைய, கிட்டத்தட்ட. குத்து மதிப்பா பேசுவோம் பார்த்தீங்களா, அளவே இல்லாம, அதுக்கு லக்பக், லக்பக் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட வேலை முடிந்து விட்டது, வேலை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு காம் லக்பக் கதம் ஹோகயா, காம் லக்பக் கதம் ஹோகயா அப்படின்னு சொல்லணுங்க. விரைவாக, சீக்கிரமாக, ஜல்தி, ஜல்தி. உடனடியாக, துரந்த், துரந்த். இதுவும், ஏபி, ஏபி. ஒவ்வொன்றாக, ஏக் ஏக் கர்கே, ஏக் ஏக் கர்கே. ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் ஏக் கர்கே லோ, ஏக் ஏக் கர்கே லோ. ஒவ்வொன்றாக சாப்பிடுங்கள் சொல்றதுக்கு ஏக் ஏக் கர்கே காவோ, ஏக் ஏக் கர்கே காவோ அப்படின்னு சொல்லணுங்க. ஏற்கனவே பெஹலே சேஹி, பெஹலே சேஹி. ஏற்கனவே இப்படித்தான் இருந்ததுன்னு சொல்றதுக்கு ஏ பெஹலே சேஹி ஐசே தா, ஏ பெஹலே சேஹி ஐசே தா. தா என்பது இறந்த காலத்தை குறிக்குதுங்க. இருந்தது. இப்படித்தான் அப்படின்றது ஐசே. ஏற்கனவே என்பது பெஹலே சேஹி அப்படின்னு அர்த்தங்க. ஏற்கனவே இப்படித்தான் இருந்தது, ஏ பெஹலே சேஹி ஐசே தா. ஒன்றாக,
साथ में साथ में ஒன்றாகவே एक साथ एक साथ சேர்ந்து साथ 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 இந்த மாதிரியான வார்த்தைகள் அடிக்கடி உபயோகிப்பாங்க. இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது நீங்க தடுமாறாம பேசுறதுக்கு, புது வார்த்தைகள் நினைச்சு பயப்படாம இருக்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க, அவசியங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் சப் சாத் மே கர்த்தே ஹேன். ஹம் சப் சாத் மே கர்த்தே ஹேன். ஹம் சப் என்பது நாங்கள் எல்லோரும், சாத் மே என்பது சேர்ந்து, செய்கின்றோம் அப்படின்றது கர்த்தே ஹேன். பன்மையில் செய்கின்றோம்னு சொல்றதுனால ஹே வந்து ஹேன்னு உச்சரிக்கணுங்க. முன்னோக்கி செல்லுங்கள். ப்ராக்டிக்கலாக சொல்லும் பொழுது முன்னாடி போங்கன்னு சொல்லுவோம். இது ஆகே படானா, ஆகே படானா. பின்னாடி போங்க, பின்னோக்கி செல்லுங்கள்னு சொல்றது பீச்சே ஹட்னா, பீச்சே ஹட்னா. இந்த வார்த்தையெல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முறையாவது கியூவில் நிற்கும் பொழுதோ, கூட்டத்துக்கு நடுவில் போகும்போதோ தேவையாக சொல்ல வேண்டியிருக்குங்க. பேசஞ்சர் ட்ரெயின் இந்த மாதிரி இடத்துல கியூவில் நிற்கும் பொழுது கண்டிப்பாக தேவைப்படுங்க. கிச்சடி தயாரித்தல். கிச்சடி தயாரித்தல் அப்படின்னு சொல்றது கிச்சடி பனானா, கிச்சடி பனானா. என்னங்க டிஃபன் தயார் பண்ணியிருக்கீங்க, அன்னைக்கு பசங்களுக்கு சப்பாத்தி தயார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ சமைக்கிறதுன்றத தயாரிக்கிறதுன்னு சொல்லலாம், சமைத்தல்னு சொல்லலாம். ஹிந்தியில் பனானா பக்கானா இந்த ரெண்டு வார்த்தையுமே உபயோகிப்பாங்க. கிச்சடி சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது கிச்சடி பக்கானா, கிச்சடி பக்கானா அப்படின்னு சொல்லணுங்க. ரொட்டி தயாரித்தல். ரொட்டி தயாரித்தல்னு ஒன்றும் இல்லைங்க, சப்பாத்தி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்றதுக்கு ரொட்டி பனானா, ரொட்டி பனானா அப்படின்னு சொல்லணுங்க. உண்மையில், ட்ரூலி और ரியலி, சச் மே, சச் மே. உண்மையிலேயே, உண்மையிலேயேன்னு சொல்றதுக்கு சச் மே. அவன் செய்தது உண்மையிலேயே சரியானது அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே சச்முச் சஹி கியா, உஸ்னே சச்முச் சஹி கியா. அவன் செய்தது உண்மையிலேயே சரியானது அப்படின்னு அர்த்தங்க. வண்டி ஓட்டுதல். பொதுவாக எந்த வண்டியாக இருந்தாலும் அது பிளைனோ, ரயிலோ, காரோ, சைக்கிளோ, பைக்கோ, ஏதோ ஒரு வண்டி, வண்டி ஓட்டுதல் அப்படின்னு பொதுவாக சொன்னாலே காடி சல்லானா, காடி சல்லானா. ரொட்டி உணவளித்தல், அதாவது சாப்பாடு போடுறதுங்க. தூய தமிழ் எழுதியிருக்கேன், ரொட்டி உணவளித்தல்னு. சாப்பாடு போடுறது அல்லது ரொட்டி போடுறது ரொட்டி கில்லானா, ரொட்டி கில்லானா. சாப்பாடு போடுறதுன்னு சொல்றது கானா கில்லானா, கானா கில்லானா. அடுத்து யார் யாரெல்லாம், கோன் கோன், கோன் கோன். எதுவானாலும், ஜோபி ஹோ, ஜோபி ஹோ. எப்படி இருந்தாலும், ஜைசபி ஹோ, ஜைசபி ஹோ. இந்த எதுவானாலும் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணுறேங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறைஞ்சது 10 சென்டென்ஸ் நான் கொடுக்குறேங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயம் சொல்லலாங்க. என்னானாலும் சரி அட்ரா அப்படின்னு சொல்லலாம், எப்படி இருந்தாலும் சரி செய்டா அப்படின்னு சொல்லலாம், என்னானாலும் சரி போற்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னானாலும் சரி வேலையை போட்டுட்டு நீ வந்துரு, சம்பளம் வரல, என்னானாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், அதை விட்டுரு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள். அப்புறம் ஜெசபி ஹோ மாரோ, அதாவது மேஸ்திரி வேலை செய்கிறாங்க, குண்டு வச்சு குத்தம் வச்சு பார்க்குறாங்க, வாட்டர் லெவல் டியூப் வச்சு பார்க்குறாங்க, செவரு வந்து டேப்பராக தான் இருக்குது, ஆனாலும் கான்ட்ராக்ட் முடியணும், வேலை முடியணும். அப்போ என்ன சொல்லலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வேலையை முடி, என்ன ஆனாலும் பரவாயில்ல விட்டுட்டு வா, எப்படி இருந்தாலும் பைப் எவ்வளோ கோணையாக இருந்தாலும் பரவாயில்ல கிளாம்ப் வச்சு அடி, எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜோபி ஹோ
மாரோ அப்படின்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அடிச்சிரு. ஜெசபி ஹோ ரக்கோ அப்படின்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வச்சிரு. இப்படின்னு நிறைய இதுல விஷயம் இருக்குங்க. இந்த வார்த்தைகளுக்கு நான் தனித்தனி வீடியோ அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாசம் நான் பதிவு பண்றேங்க. ஜோஜோ, யார் யார் எல்லாம், என்னென்னவெல்லாம், எவரெவர், இது எல்லாமே ஒரே அர்த்தங்க. ஜோஜோ. எப்போது, ஜப் ஜப். எப்போது வேண்டுமானாலும், இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தங்க. ஜப் ஜப். எப்போது, எப்போது வேண்டுமானாலும், ஜப் ஜப். சில இடங்களில், ஆங்காங்கே, கஹி கஹி, கஹி கஹி. தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வீடியோ தேடுற நேரத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எப்போ என்னுடைய வீடியோவில் சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் வாட்ஸ்அப்பில் நான் கொடுக்குறேங்க. இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோவுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு என்னுடைய சேனலில் இருக்க எந்த வீடியோவுடைய பிடிஎஃப் வேணுனாலும் அந்த வீடியோவுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு அந்த வீடியோடைய பிடிஎஃப் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க. யூடியூப்லேயே லேர்ன் ஹிந்தி த்ரோ தமிழ், தமிழ் வழி ஹிந்தி அப்படின்னு சொல்கிற சேனல்லையே இலவசமாக ஃப்ரீ சப்போர்ட்டு 24/7 கொடுக்குற ஒரே சேனல் நான் மட்டும்தாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எப்போ வேணாலும் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.